ஹலோ கைஸ், இன்றைக்கி ஃப்ரைடே. ஸோ ஃப்ரைடே ஏதாச்சும் ஒரு ஹேர் பேக் வந்து அப்ளை பண்ணுவேன். இன்றைக்கி வந்து ஃப்ளாக்ஸீட் ஜெல் வந்து ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ 2 டம்ளர் நல்லா தண்ணி கொதிக்க வச்சுட்டு ஒரு 3 டீஸ்பூன் வந்து ஃப்ளாக்ஸீட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கொதிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சேன். ஏன்னா வந்து அது வந்து கொதிச்சு வெளியே வந்துடும். ஸோ அதை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஜெல் மாதிரி வந்தது வந்து ஸ்டீல் ஸ்ட்ரெயின் வச்சு சூடாக இருக்கும் போதே ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சுக்கிறேன். ஏன்னா ஆறி போச்சுன்னா ஸ்ட்ரெயின் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாயிரும். ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு வந்து ஃபேனில் நல்லா ஆற வச்சாச்சு. இப்போ வந்து ஹேரில் வந்து அப்ளை பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ ஹேரில் அப்ளை பண்ணும்போது நல்லா சிக்கு எடுத்துகிட்டு வந்து அப்ளை பண்ணேன். ஹேர் நல்லா பார்த்திங்கன்னா தேங்காய் நார் மாதிரி ஆயிடுச்சு. நல்லா ஸ்கேல்ப்லேருந்து எண்ட் வரையும் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ½ அன் ஹவர் வந்து நல்லா ஊற வச்சுட்டு இருந்தேன். இந்த கேப்பில் அம்மா வந்து மன்னா ஹெல்த் மிக்ஸ் வந்து செஞ்சு கொடுத்துருந்தாங்க. அதையும் வந்து நல்லா குளிச்சுட்டு வந்துட்டேன். ஸோ குளிச்சுட்டு வந்து ஃபஸ்ட்டு வேலை வந்து ஸ்கின் கேர் தான். ஸோ சம்மன்றனால சன்ஸ்க்ரீன் மட்டும் தான் அப்ளை பண்ணேன். ஏன்னா மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணால் ரொம்ப ஆயிலி ஆகிடுது ஸ்கின்னு. ஸோ சன்ஸ்க்ரீன் மட்டும் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதுக்குள்ளே ஆஃப்டர்நூனே ஆயிடுச்சு. ஸோ லன்ச் வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க. கீரை பொரியல், அப்புறம் வந்து வாழைத்தண்டு பொரியல் ரெடி பண்ணியிருந்தாங்க. ஃப்ரைடேன்றனால வந்து சாம்பார் வந்து வச்சுருந்தாங்க. சூடாக சாதம் ரெடி ஆகிடுச்சு. ஸோ நல்லா வந்து சாப்பிட்டுட்டு வந்து ஒரு குட்டி தூக்கத்தை வந்து போட்டாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.